காக்டெயில்னு சொல்லப்படுற லவ் பேர்ட்ஸை வளர்க்குறது மூலமாக ஒரு மாதத்துக்கு 20,000லேருந்து 60,000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அந்த காக்டெயில்ஸை என்ன மாதிரி நீங்கள் வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக காக்டெயில்ஸ் அப்படின்ற பேரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர்பான இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்பினோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு லவ் பேர்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதுங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு விதமான பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்துட்டிங்கன்னா இதை வளர்க்குறது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் பெரிய கஷ்டமாக இருக்க போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து இதுக்குன்னு ஒரு கேஜ் இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு காக்டெயிலை வளர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் 2 காக்டெயிலாக வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் காக்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஜோடி அப்படிங்கிறது இருக்கணும். அது கிட்டத்தட்ட லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான். இதுங்க வந்து தனியாக எப்போவுமே வந்து வாழவே வாழாது. எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா இதுங்களுக்குன்னு வந்து ஒரு ஜோடி இருக்கணும் கன்ஃபார்மாக. ஸோ ஜோடி இருந்தால் மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஈவினிங் டைமில் மட்டும் வந்து மோஸ்ட்லி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விதமான பேர்ட். அதனால் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பகல் நேரத்தில் இது கூட விளையாடி இதோட ரெஸ்ட்டை வந்து நீங்கள் கெடுக்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காக்டெயில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கிற காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இது கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகி ஈஸியாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக மாறிடும். சில டைமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த காக்டெயில்ஸால் வந்து பேசக்கூட முடியும். ஆனால் சில வேர்ட்ஸ் மட்டும் தான் பேசும். இப்போ வந்து பேரக்கிட் மாதிரிலாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ரொம்ப லாங்கான வேர்ட்ஸ்லாம் பேச முடியாது. நிறைய விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. ஆனால் சில வேர்ட்ஸை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டா போதும், அது அப்படியே வந்து கப்புன்னு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வந்து அதுக்கிட்ட போயிட்டு அந்த வேர்டை பற்றி பேசினாலுமே அது வந்து அதை ரிமெம்பர் பண்ணி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பீச் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இது ரொம்ப ஒரு லவ்லியான பெட்டாக மாறிடும். ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த வகையான அந்த காக்டெயில்னு சொல்லப்படுற லவ் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக பார்த்துட்டிங்கன்னா மெச்சூர்ட் ஆகிடும். அது வந்து முட்டை பொரிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அடல்ட் ஸ்டேஜை ரீச் பண்ணிவிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு காக்டெயில் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பித்தாலே போதும். ஸோ சிம்பிளாக ஒரு 4-5 ஒரு 6 வந்து இல்லை ஒரு 2 செட்டு 3 ஜோடியில் நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது சீக்கிரமாகவே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ப்ரீட் பண்ணுறதுனால பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ம் அளவுக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் ஒரு 6 இல்லைனா ஒரு 5 ஒரு இதை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது 30-40 வளர்ந்துட்டு போகும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து காக்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு செட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 2,500 வரைக்கும் போகுது. ஸோ மினிமமே பார்த்திங்கன்னா 2,500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அல்பினோ இன்னும் சில டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இதோட வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு போகும். சில பேர் பார்த்தீங்கன்னா 5,000 கூட விற்கிறாங்க நல்லா ஹெல்த்தியாக. அதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்குன்னு வந்து ப்ராப்பரான இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறவங்க 5,000லேருந்து 10,000 வரைக்கும் விற்கிறாங்க. இல்லை நார்மலாக வந்து நான் வீட்டிலே தான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு காக்டெயில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,200 1,500 3,000 வரைக்கும் விற்கலாம். ஸோ ரெண்டுக்குமே பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த காக்டெயில்ஸ் வந்து நல்லா பராமரித்து அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல ரேட்டுக்கு போகும். ஸோ ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஜாலியாக கூட விளையாடி அது ஒரு பாண்டை க்ரியேட் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதை சேல் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாக எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ பெருசாக எதுவும் இருக்க போகிறதில்ல, சுத்தமாக காசு செலவாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த மாதிரியான காக்டெயில்ஸ்க்கு வந்து சில ஃபுட் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டு தான் இது சாப்பிட்ணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் ஹெல்த்தியான ஒரு காக்டெயிலை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதாவது காக்டெயில்ஸ்க்குனே பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நிறையா ஃபுட் வெரைட்டிலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து தனியாகவும் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னு வச்சு இந்த கோவப்பழம், தக்காளி, கேரட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதுங்க சாப்பிடாது. பட் அதனால் வந்து இந்த சூ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருள், இந்த கோவப்பழம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது இல்லை கொய்யாப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் அது கொடுக்குது அது நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சில நட்ஸை கூட அது வந்து சாப்பிடும். ஏன்னா அதுங்க வந்து நட்ஸ்லாம் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நட்ஸை சாப்பிடும். வேறு என்ன மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த வகையான இந்த காக்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு விதமான ஒரு பெட் அனிமலாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா லவ் பேர்ட்ஸை வளர்க்குறதுக்கு இது வளர்க்குறது ரொம்ப பெருசு தான். லவ் பேர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது சைஸில் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்க கூட வந்து ஜாலியாக பேசும், பழகும், விளையாடும், எல்லாமே பண்ணும். லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் கேஜை விட்டு வெளில கொண்டு வந்தாலே திரும்பி வந்து அது பறந்து ஓடி போயிடும். ஆனால் இந்த காக்டெயில்ஸ்லாம் அப்படி பண்ணாது.
நீங்கள் வந்து கேஜை விட்டு வெளில கொண்டு வந்து இது கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க கூட வந்து ஜாலியாக ப்ளே பண்ணணும், எல்லாமே பேசலாம், பழகலாம், எல்லாம் பண்ணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காக்டெயில்ஸை வந்து நீங்கள் வளர்க்குறது உங்களுக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ கண்டிப்பாக யோசிச்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சிறு தொழில் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.